அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நான் எந்த ஆலயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றேன் என்று நான் பார்க்கின்ற பொழுது நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் எதென்று சொன்னால் நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய முகப்பில் தான் நான் இப்போ நின்று கொண்டிருக்கேன். இப்போ நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் எங்கே அமையப்பட்டிருக்கு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈழமணி திருநாட்டினுடைய வடபால் சப்த தீவுகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 7 தீவு கூட்டங்களில் நாகமணி தீவு, நயினாதீவு, மணிவல்லபம், மணிமுடித்தீவு என்று மறுபெயர்களினால் அழைக்கப்படுகின்ற நயினா தீவினிலே அமையப்பெற்றுள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான் இந்த நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் என்று சொன்னால் புவனேஸ்வரி பீடம் என்று சொல்லி அனைத்து அடியார்களினாலும் போற்றி வழிபடப்படுகின்ற ஒரு ஆலயம்தான் இந்த நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம். அப்போ நாம் இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு வருகை தருகின்றது என்று சொல்லி நான் கூறுகின்ற பொழுது, இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த மத்திய பேருந்து நிலையம் அதிலிருந்து குறியட்டுவான் மற்றும் யாழ்ப்பாணம் அந்த பேருந்து சேவையினூடாக நாம் குறியட்டுவான் இறங்குதுறையை நாம் என்று கேட்டால் வந்தடைய முடியும். அந்த குறியட்டுவான் இறங்குதுறையை நாம் அண்மிக்கின்ற பொழுது ஒரு கடல் நடுவே, இப்போ கோபுரம் என்று சொன்னால் பொதுவாக சொல்லுவார்கள் என்று சொன்னால் வருக என்று அழைக்கின்ற வானுயர்ந்த கோபுரம். அந்த கோபுரம் என்று சொன்னால் இந்த கடல் நடுவே கம்பீரமாக காட்சியளிக்கும். அதுதான் நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய கோபுரம் என்று கூற முடியும். அப்போ நாம் அந்த குறியட்டுவான் இறங்குதுறையிலிருந்து அங்கால கடல் தாண்டி குறியட்டுவான் நயினாதீவு அந்த படகு சேவையினூடாக நாங்கள் என்று கேட்டால் நயினாதீவுக்கு வர முடியும்.